இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். பேட்டரின்னா என்னென்னா, பேட்டரிங்கிறது ஒரு டிவைஸ். அது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அது கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸை ஒயர் மூலிமா புஷ் பண்ணும். பேட்டரிக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆனோட், காத்தோட், அப்புறம் எலக்ட்ரோலைட். ஆனோடுங்கிறது எலக்ட்ரான் கிவ்வர். அது நெகட்டிவ் டெர்மினலில் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் அந்த ஆனோட் வழியாக எஸ்கேப் ஆகும். காத்தோட் தி எலக்ட்ரான் டேக்கர். காத்தோட் த பாசிட்டிவ் சைடு. எலக்ட்ரான்ஸ் அங்கே தான் அட்ராக்ட் ஆகிருக்கும். எலக்ட்ரோலைட் இதுதான் பேரியர். அது எலக்ட்ரான்ஸை பேட்டரியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஆனோட், காத்தோட் ரெண்டுமே மிங்கிள் பண்ணாமல் பிளாக் பண்ணியிருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு கெமிக்கல் ஆனோடில் இருக்கிற கெமிக்கல் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் புஷ் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் காத்தோட் சைடு ரீச் ஆகணும், தி ஆப்போசிட் சார்ஜ். ஆனால் அந்த எலக்ட்ரோலைட் அந்த பேட்டரிக்குள்ளே அதை பிளாக் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது சர்க்யூட்டாக மாறணும். அது எப்படின்னா, ஆனோடில் இருந்து காத்தோடுக்கு ஒரு ஒயர் வழியாக தான் வரும். எலக்ட்ரான்ஸ் ஒரு ஒயர் மூலயமா உங்களோட எல்இடி, மோட்டார், அப்புறம் ஏதாச்சும் ஒரு டிவைஸில் அதை ஒர்க் பண்ண வச்சுட்டு திரும்ப காத்தோடில் ரீச் ஆயிரும். மறுபடியும் அது சர்க்கிளில் போயிட்டே இருக்கும். பேட்டரிஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் பேட்டரி இருக்குது. AA, AAA இதெல்லாம் 1.5 volts வரும். காயின் செல் பேட்டரி 3 volts வரும். நார்மல் 9 volt பேட்டரி, அப்புறம் ரீசார்ஜபிள் பேட்டரி, அப்புறம் கார் பேட்டரி 12 volts வரும். இப்போ பேட்டரி சேஃப்டி பார்க்கலாம். ஷார்ட் சர்க்யூட்லாம் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ஹாட் ஆயிரும், எக்ஸ்ப்ளோர் கூட ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓல்டு பேட்டரியும் நியூ பேட்டரியும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது. ஓல்டு லீக் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பேட்டரி எல்லாம் நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா பேட்டரி கெமிக்கல்ஸ் நம்ம அதை ரீசைக்கிள் கூட பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரின்றது இவ்வளவு தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணணும், நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். பாய்.